ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்கேஸ் ஃபேமிலி விலாக். இன்றைக்கி நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனோம். என்னோடய குலதெய்வம் அந்த வீடியோ தான் அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே ஆக்சுவலி மண்டே என்னோடய சாமி குட்டியாண்டவர் சாமி குலதெய்வம். இவங்களுக்கு மண்டேயில் தான் நாங்கள் பொங்கல் வைப்போம். எப்பவுமே ஆடி மாதம் மூணாவது திங்கள் வரும்ல, அந்த திங்கள் போய்விட்டு பொங்கல் வைப்போம். பட் அன்றைக்கி அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாள் பாட்டிமை அப்படின்றதுனால வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே அன்றைக்கி பார்த்திங்கன்னா திருவிழா பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா குதிரை விட்டு குதிரை கடல் பக்கமாக கூட்டிகிட்டு ஏதோ ஊரணி பொங்கல்னு சொன்னாங்க. அந்த பொங்கல் வச்சுட்டு கடா வெட்டிட்டு அங்கேயே படைச்சி சமைச்சு சாப்பிடுவாங்க போல இருக்குது, தெரியல. இது வரைக்கும் நாங்கள் போனது கிடையாது. எங்கள் ஊரில் இருந்து ஒரு பக்கத்து ஊர் தான், கொஞ்சம் ஒரு ½ அவே அது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. எப்படியும் நாங்கள் கார் கொண்டு போகணும் தான் பார்த்தோம். பட் டிரைவர் எதுவும் கிடைக்கல அப்படின்றதுனால நாங்கள் ஆட்டோவில் தான் போயிருந்தோம். ஸ்கூலுக்கு குழந்தைங்க போகிறாங்கல்ல, அந்த ஆட்டோ அண்ணாக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவர் வந்தார். நான், குட்டி பசங்க, என் அம்மா, எங்கள் மாமியார், இவங்க மட்டும் போனோம். என் அப்பா பைக்கில் வந்துட்டாங்க. ஒரு ஈவினிங் என் ஹஸ்பண்ட் இருந்தாருன்னா எப்போவுமே ஈவினிங் மாதிரி கிளம்பி போவோம். வீட்டுக்கு வரதுக்கு 7:30 8 ஆகிடும். இப்போ குட்டி பசங்க தனியாக போகணும் அப்படின்றதுனால அப்பா என்ன பண்ணிட்டாரு, 2:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். குழந்தைங்கள போயிட்டு பெர்மிஷன் போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டார். அவரே போய் கூட்டிகிட்டு வந்துட்டார். ஏன்னா வீட்டில் நான் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும். சாமிக்கு அரிசி, மாவிளக்கு போடுறதுக்கு அந்த மாவு, வெல்லம், இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பேக்கில் எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு. குட்டி பசங்க வந்தோடனே யூனிஃபார்ம் மாற்றிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸ்கூல் விட்டுட்டு வந்த பிறகு நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு போயிட்டோம். எப்படியும் ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்குமாச்சும் இருக்கும் நடந்து போகிறது. உங்களுக்கே பார்த்தா தெரியும், நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சுற்றி சீனரிஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கோஸ்டல் ஏரியா அப்படின்றதுனால நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இது சூட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வீடியோ ஷூட்டு, ஃபோட்டோ ஷூட் எல்லாமே இது மாதிரி இடத்துல தானே பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த குட்டி காடு மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் அங்கே குலதெய்வ சாமி இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு போகும்போது நடந்து போயிட்டே இருந்தோம். குட்டி பசங்களையும் கூட்டிகிட்டு பேகும் கையில் கேரி பண்ணிவிட்டு போக முடியல. போயிட்டே இருக்கும்போது அப்பா வந்துட்டாங்க. ஸோ 2 பேரும் அவர் கூட ஜம்ப் ஆகிட்டாங்க, வண்டியில் போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் நடந்து போயிட்டோம். அப்போ ஒரு 10-15 பேர், ஒரு 20-25 பேர்கிட்ட பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் போயிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 3 மணி அந்த மாதிரி ஆரம்பித்து 5 o'clockலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கடல் வழியாக குதிரையெல்லாம் தூக்கிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஸோ தலைச்சம்பளைங்க ஆப்போசிட்டில் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் கோவில் அங்கே போயிட்டு மறையிறதுக்கெலாம் இடம் இல்லை. சரி, அப்படியே போயிட்டு பொங்கல் வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு படைச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டேன், இந்த ஃபங்க்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிவிட்டு. அது நைட்டாக எப்போவுமே நைட்டு அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சோடனே செம்ம மழை கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஓவராக பயம்லாம் முறுத்துனாங்க. சரின்னு சொல்லிவிட்டு பொங்கல் வச்சுட்டு நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு நான் வீட்டிலேருந்தே குட்டி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி கொண்டு போயிருந்தேன். கார்ன்லாம் வேக வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். பட் இப்போ ரீசெண்டாக வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருமே பேபிஸ்க்கு பிஸ்கட் அது இதுன்ட்டு வாங்கி கொடுத்து கெடுத்துட்டாங்க. ஸோ வீட்டில் செய்கிற எந்த ஸ்நாக்ஸுமே இப்போ அவங்கள சாப்பிட்றதே கிடையாது. பட் என்ன பண்ணுறது, பேக் டு ரொட்டீன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் கொண்டு வரணும் அவங்கள. சரின்ட்டு இவங்க எப்பவுமே ரொம்ப ரிசர்வ் டைப்பாக இருப்பாங்க. பட் அங்கே பாட்டெலாம் போட்டு ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறேன். ஒரு குட்டி ஐஸ்கிரீம் கடை, பலூன் கடை, இந்த மாதிரி குட்டி குட்டி கடைலாம் போட்டிருந்தாங்க. இது வரைக்கும் ஒரு எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 8 இயர்ஸில் நான் ஒரு 3 இயர்ஸை தான் குலதெய்வ கோயிலுக்கு பொங்கலே வைக்கிறேன். ஸோ இந்த 3 இயர்ஸில் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கடை போட்டு நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. பட் என்ன கொஞ்சம் ஸ்வெட் ஆச்சு. ஏன்னா குலதெய்வ கோயில் போனாலே எல்லாருக்குமே தெரியும், எப்போவுமே நம்ம ஃபுல்லாக நனைஞ்சி தான் வருவோம். இங்கே காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி தானே இருந்துச்சு. பட் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்வெட் ஆகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் பேர் வந்துகிட்டே இருந்தாங்க, பொங்கல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ வருஷத்தில் ஒரு தடவை நம்ம குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக போகணும். எந்த சாமியோட அருள் இருந்தாலும் நமக்கு நம்மளோட குலதெய்வ சாமியோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம சகல எல்லாமே ஐஸ்வர்யங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க எல்லாருமே. ஸோ அதுவும் இல்லாமல் ஆடி மாதம் அப்படின்றது ரொம்ப 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 டிவைன் மந்த்துன்னுவாங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் பொங்கல் வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. நாங்கள் இயர்லி கண்டிப்பாக போயிடுவோம். ஸோ அதான் இன்றைக்கும் நாங்கள் போயிட்டு வச்சுட்டு வந்துட்டோம்.
அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ உங்கள் கூட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ண நினச்சேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்தை வந்து யார் கூட ஷேர் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவங்களுக்குன்னு ஒரு பர்சன் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லார்கிட்டையும் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்போவுமே யாரோட கஷ்டத்தையுமே பார்த்து நாம் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப ஃப்ரீயாக கேஷுவலாக வந்து இதெல்லாம் ஒரு விஷயம்ன்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி இதுக்கெல்லாம் ரொம்ப சீன் போடுறாங்க அப்படின்னு வந்து நம்ம எப்போவுமே யாரையுமே ரொம்ப சாதாரணமாலாம் எதுவுமே சொல்லக்கூடாது, சரிங்களா? ஏன்னா அவங்க அனுபவிக்கிற கஷ்டம் சின்னதோ பெருசோ இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவ நீ அப்படின்ட்டு நாம் சாதாரணமாக சீனை போடுற அப்படின்ட்டு கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த மாதிரி நீங்கள் கேஷுவலாக சொல்கிறீங்களா, அது இன்னுமே அவங்களை எவ்வளோ காயப்படுத்தும். பட் அப்படி சொல்லாமல் இதெல்லாம் விட்டு தள்ளு, இதுவுமே கடந்து போகும், எல்லாமே ஒரு நாள் மாறும் அப்படின்னு அவங்களுக்கு தைரியமும் ஆறுதலும் சொல்லி பாருங்களேன். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து அந்த டைமில் அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதோட நீங்கள் கொடுக்குற அந்த குட்டி குட்டி மோட்டிவேஷனும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். அந்த டைமுக்கு அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. இது போதாதா அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு? ஸோ இதை நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் இல்லையா? நம்ம வந்து மற்றவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் அவங்க கஷ்டத்தை பார்த்து சிரிக்காமல் நீங்கள் ஆறுதலாக சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக அவங்க சந்தோஷப்படுவாங்க. இது வந்து நிறைய பேர் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம லைஃப்பில் வந்து யார் வேணும் யார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தான் டிசைட் பண்ணணும். நம்மளை வேண்டான்னு முடிவு பண்ணுறவங்களுக்காக நம்ம வேல்யூபிளான டைமை வந்து நம்ம ரொம்ப வீணாக்கிட்டே இருக்கோம். நம்ம வேணும் அப்படின்றவங்கள நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஸோ நம்ம வேணும் அப்படின்றவங்களுக்காக நீங்கள் நின்று பாருங்கள், உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பி ஆகிடும். பட் அதே சேம் டைம் அந்த பர்சன்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணி வச்சு பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் லைஃப் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நாங்கள் ஒரு 5 o'clock மாதிரி கோவிலேருந்து பொங்கல் வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் வந்து குட்டி யானைன்னு சொல்லுவோம்ல, லாரி, குட்டி லாரி, அதில் வந்து சாப்பாடு என்னென்னவோ இறங்கிட்டு இருந்தது. ஏன்னா ட்ரம்ஸ்லாம் வாசிச்சுக்கிட்டு எல்லாமே வந்திருந்தாங்க. எல்லாமே வந்து அந்த குதிரைலாம் அது வரைக்கும் கொஞ்சம் தான் க்ரௌடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து வீட்டில் இருந்தே மாவு அதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போயிட்டேன் அப்படின்றதுனால என்னையே மாவிளக்கெல்லாம் பிடிக்க சொன்னாங்க. நான் வந்து எப்போவுமே கரெக்டாக தான் பண்ணுவேன். பட் இந்த டைம் வெல்லம் கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஸோ அப்படி தான் பண்ணிகிட்டே இருந்தேன். அம்மா தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா ஒரு பக்கம் திட்டிகிட்டே இருந்தாங்க. இந்த டைமில் உனக்கு வெல்லம் உனக்கு ஸ்வீட் பிடிக்குன்றதில்ல, சாமிக்கு ஸ்வீட் அள்ளி போடுவியா நீ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நாங்களும் வந்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், குதிரைலாம் வச்சுட்டு அதுக்கு என்னென்னோ இது எல்லாமே அவங்க வீடியோவில் அந்த இது எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த குதிரையெல்லாம் தோளில் சுமந்துட்டு வந்தாங்க. கடல் வழியாக கடல் அந்த சீஷோர் இருக்குல்ல, அது வழியாக நடந்து வந்து இங்கே விட்டுட்டு குதிரைக்கு திருஷ்டிலாம் சுற்றினாங்க. அதுக்கப்புறம் கடா வெட்டுறதுக்கு ஒரு பிளேஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னென்னோ ப்ரொசீஜர்லாம் பண்ணாங்க. இந்த சாமிலாம் அவங்கள தோல்லே தான் சுமந்துட்டு வந்தாங்க. இது வந்த பிறகு தான் குட்டி பசங்க பாட்டெல்லாம் போட்டாங்க. கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி அவங்கள அப்படியே சமாதானப்படுத்திட்டு நாங்கள் சாமி படைச்சிட்டு பொங்கல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு சாமி படைச்சிட்டு சரி டைம் ஆகிடுச்சி. குட்டி பசங்க வந்து எங்கள் ஊரில் திருவிழா வந்து நடந்துகிட்ருக்கு. பட் இருந்தாலும் அங்கே போயிட்டோம், அங்கே பலூன்லாம் விற்கிறாங்க அப்படின்றதுனால அந்த கடாய் இந்த மாதிரி ஒரு பலூன் இருக்குல்ல, அது வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு 2 பேருக்கு வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். வரும்போது வந்து குட்டி பசங்க தூங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதுனால ஆட்டோ வந்து ஸ்கூல் சவாரி போகணும்ல, நாங்கள் போனது கொஞ்சம் எர்லியராகவே போனோம். அப்படி ஸ்கூல் சவாரி போனோம் அப்படின்னாரு. ஆட்டோக்காருக்கு ஃபோன் பண்ணேன், ஸ்கூல் சவாரி இருக்குன்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்பா குட்டி பசங்க 2 பேருமே பைக்லேயே போயிட்டோம். கொஞ்சம் தூரம் கூட தாண்டல, தூங்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்து 5 o'clock 5:30 கிட்ட அங்கே கிளம்புறோம். இங்கே தூங்கினதுனால மெதுவாக ஓட்டிகிட்டு வந்தாங்க பைக்கு. வீட்டுக்கு வரத்துக்கு 6 மணி ஆகிடுச்சு. 6 மணிக்கு வந்துட்டு சாமிக்கெலாம் இங்கே வீட்டில் எப்போவுமே குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வச்சா அதில் மாவிளக்கு போடுவோம்ல, அதை அணையாமல் தான் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. பட் தூரமாக இருக்கிற கோவிலெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விளக்கு அங்கேயே குளிர வச்சுட்டு நம்ம வீட்டில் வந்து ஏற்றிக்கலாம், வாசலில் வச்சு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு வெளியில் வச்சு விளக்கு ஏற்றிட்டு நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டு
பூஜை ரூமில் பானை அந்த எல்லா ஐட்டம்ஸ் எடுத்து வச்சு நம்ம படைக்கணும். அந்த மாதிரி தான் அன்றைக்கி நானும் அது மாதிரி தான் பண்ணேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கத்தில் அங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, நம்ம வீட்டில் அவங்களுக்குலாம் கொஞ்சம் எடுத்து கொண்டு போயிட்டு எல்லாேருக்கும் பிளேட்டில் வச்சு நான் வச்சுட்டு வந்தேன். இங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் வச்ச இந்த பொங்கல் இருக்குல்ல, பொங்கல் அடுப்பு இருக்குல்ல, பற்ற வச்ச அடுப்பு, அந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அது கொஞ்சம் கூட நிற்கவே இல்லை. நான் வீட்டுக்கு வர வரைக்கும் மாற்றி மாற்றி ஆளுங்க அதில் வச்சுட்டே இருந்தாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் யார் வேண்டாம் அப்படின்னு நினச்சோமோ, எங்களை யார் வேண்டாம் அப்படின்ட்டு கஷ்டப்படுத்தி அனுப்புனாங்களோ, அவங்களே வந்து நான் எரிய வச்ச அந்த பற்ற வச்ச அடுப்பில் வந்து திரும்ப பொங்கல் வச்சாங்க. இது என் அம்மாக்கிட்ட நான் ஷேர் பண்ணும்போது எங்கள் அம்மா எப்படி சொன்னாங்கன்னா, அதுதான் நம்ம இது உன்னோட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த ஃபீலிங்ஸு. நீ ஸ்டார்ட் பண்ண அடுப்பில் அது அணையாமல் எரிஞ்சிட்ருக்குல்ல, அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். அதுவும் இல்லாமல் என்னோடய ரிலேட்டிவ் தான், பட் நாங்கள் அவங்க வேணான்ட்டு வெளில வந்துட்டோம். அவங்களும் எங்களை வந்து குலதெய்வம் கோவில்னா எல்லாருமே போவோம்ல, ஸோ அந்த மாதிரி அந்த பங்காளிங்களும் வருவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான். நாங்கள் வேணான்னு விட்டுட்டு வந்தவங்க தான். நான் ஸ்டார்ட் பண்ண அதே அடுப்பில் அவங்களுமே பொங்கல் வச்சாங்க. அது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு சொல்ல தெரியல அந்த ஃபீலிங்ஸு. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பட் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இதை நீ ஏன் நெகட்டிவாக எடுத்துக்கிற? கோவில்னால் 1000 பேர் வந்து பொங்கல் வைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க தான். ஸோ நீ பற்ற வச்ச அடுப்பு அது நிற்காமல் எரிஞ்சிட்டே இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு மனசை தேத்திக்கிட்டு வந்துட வேண்டியதான். வேறு என்ன பண்ண முடியும் கோவிலில் போயிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். சாப்பிட்டு குட்டி பசங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. இது வந்து ஏன் ரொம்ப நாள் கழித்து உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணும். பட் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் வந்து குலதெய்வ கோயில் போகிற வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ என்னோடய குலதெய்வம் கோவில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் வந்து எனக்கு இன்னுமே அப்படியே உட்காராமல் கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.